நியூ இயர் முன்னிட்டு தமிழ் சினிமாவோட அப்டேட்ஸ் வெளியாகிக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான ஸ்மால் பட்ஜெட் படங்கள் இப்போ விடாமுயற்சி படம் பொங்கல் ரிலீஸ்ல இருந்து போஸ்ட்போன் ஆகுறதுனால நிறைய படங்களோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி ஜனவரி 10ன்னு லாக் பண்றாங்க. அந்த வரிசையில் இப்போ நடிகர் சிபி சத்யராஜோட நடிப்பில் அடுத்ததா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்க 10 ஹவர்ஸ் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. படம் பயணம் பேஸ் பண்ணி இருக்க போகுது போல் இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இளையராஜா கலைப்பெருமாள் இயக்கத்தில் படம் அஃபிஷியலாக பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறதா போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொங்கலில் எந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் செல்வ ராகவனோட இயக்கத்தில் இப்போ அஃபிஷியலாக 7G ரெயின்போ காலனி படத்தோட அஃபிஷியல் பார்ட் 2ஓட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ஷூட்டிங்ஸ் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறதா போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செல்வ ராகவன் படத்தை இயக்கி யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் முடிகிற ஸ்டேஜில் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. 7G ரெயின்போ காலனி பார்ட் 1 நடித்த ரவி கிருஷ்ணா அவர்கள் தான் இந்த படத்துலையும் ஹீரோவாக நடிக்கிறாரு. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நியூ இயர் முன்னிட்டு வெளியிட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான ஸ்மால் பட்ஜெட் படத்தில் ஒன்று மெட்ராஸ்காரன் படம் தயாராகி ரிலீஸ் லிஸ்ட்டில் இருந்தது. இப்போ பொங்கல்ல இருந்து விடாமுயற்சி படம் போஸ்ட்போன் ஆகிறதுனால இந்த படமும் இப்போ அஃபிஷியலாக ஜனவரி 10 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா ரிலீஸ் தேதி லாக் பண்ணியிருக்காங்க. வாலி மோகன்தாஸ் இயக்கத்தில் மலையாள நடிகர் ஷேன் நிகம், கலையரசன், ஐஸ்வர்யா தட்டாலாம் நடிச்சிருக்காங்க. சாம் CS மியூசிக்கில் படம் இப்போது ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது. அப்கமிங் டேஸில் இந்த படத்தோட அஃபிஷியல் ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ் படக்குழுவினர் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. நடிகர் ஷியாம் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் அஸ்தரம் படம் தயாராகி ரெடி டு ரிலீஸ் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த படம் அஃபிஷியலாக பிப்ரவரி 21 ரிலீஸ் பண்ணுறதா இன்னைக்கு ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ் இப்போது இந்த படத்தை 5 ஸ்டார் கிரியேஷன் செந்தில் அவர்கள் வாங்கி இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாரு. தெலுங்கு நடிகர் நானி அவர்கள் ஹீரோவாக நடிக்கும் ஹிட் 3 படத்திலிருந்து நியூ இயர் முன்னிட்டு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. டைரக்டர் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண், கிரா அத்வானி, SJ சூர்யா நடிப்பில் அடுத்த படம் கேம் சேஞ்சர் படம் பொங்கல் முன்னிட்டு ஜனவரி 10 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ஜனவரி 2 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 2 ஈவினிங் 5 இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் படக்குழுவினர் வெளியிடுறாங்க. படம் ஜனவரி 10 மல்டி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படத்தில் ஒன்று ஏஎஸ் படத்திலிருந்து நியூ இயர் முன்னிட்டு இப்போ ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி, ருக்மிணி வசந்த், யோகி பாபுலாம் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு புத்தாண்டு முன்னிட்டு புது போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சூர்யா நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க ரெட்ரோ படத்திலிருந்தும் நியூ இயர் முன்னிட்டு புது போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சூர்யா, பூஜா ஹெக்டே நடிப்பில் படம் சம்மர் 2025 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. பொங்கல் முன்னிட்டு ஜனவரி 10 ரிலீஸ் லிஸ்ட்டில் இருந்த விடாமுயற்சி படம் போஸ்ட்மான் ஆகினதுனால தமிழ் சினிமாவோட நிறைய ஸ்மால் பட்ஜெட் படங்கள் அந்த தேதி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக பிளான் பண்ணியிருக்காங்கன்னா கேம் சேஞ்சர், வணங்கான், காதலிக்க நேரமில்லை, தருணம், 10 ஹவர்ஸ், மெட்ராஸ்காரன் மற்றும் சுமோ. இதில் காதலிக்க நேரமில்லை படம் இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் தேதி அறிவிக்கலை. கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் அறிவிச்சிருவாங்க. நடிகர் அருண் விஜயோட லைனப்ஸில் அப்கமிங்கான படங்களில் ஒன்று ரெட்டத்தலை படத்திலிருந்தும் புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இப்போது நியூ இயர் விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க. அருண் விஜய் நடிப்பில் அடுத்ததாக வணங்கான் படம் பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.